நிஜம்தானா உனக்குள் கரஞ்சே போனே நீ வரும் இரவின் நிழல் நானா உனக்குள் நிறைஞ்சே போனே இருதயம் கூடையில அது ரகசியம் பேசையில உதட்டீரமும் இடம் மாறுமே உன் காதில் மெல்ல காதல் பேசும் வா வா செந்தாழி தேடி நான் இங்க ஓடி வந்தேன் வா செந்தாழி உனக்காக என் உலகம் தாண்டி வந்தேன் வா செந்தாழி உன்னை தேடி நான் இங்க ஓடி வந்தேன் வா செந்தாழி உனக்காக என் உலகம் தாண்டி வந்தேன் நான் தொடும் கனவே நிஜம்தானா உனக்குள் கரஞ்சே போனே நெத்தி பொட்டின் ஓரமா நித்தம் நானும் வாழ்ந்திடணும் நெஞ்சு குழி யோசையில தலை சாட்சிட தோணும் உடல் கடந்துமே உயிர் பறக்குமே புது பிரபஞ்சமே நமக்காகவே ஓடும் நேரம் நிறுத்தி ஆயுள் திருத்தி காதல் செய்வேன் கடத்தி ஒருத்தினருக்கும் இறப்பு வரைக்கும் வா செந்தாழி
அவரை அவற்றை
எவரும் விளக்கு ஏற்றி மாறக்காத மாறாக விளக்கு தண்ணீர் மீதே வைப்பார்கள். அப்போதுதான் அமைப்புள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் வழியை மனிதனும் ஒளித்தர். அப்பொழுது அவர்கள் உங்கள் நல்ல செயல்களை கண்டு உங்கள் விளக்குகளை போற்றி கொள்வார்கள். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் அனைவருக்கும் மிக மகிழ்ச்சியான நாள். இன்று ஆண்ட்ரூ, கேத்ரின் இருவருக்கும் ஒரு புனிதமான நாள். அவர்கள் இருவரும் இன்றிலிருந்து ஒரு புனிதமான கிறிஸ்துவ குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்க இருக்கிறார்கள். இந்த திருமணத்தின் மாண்பை பற்றி நாம் சிந்திப்போம். தந்தையான கடவுள் இந்த திருமணத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அதாவது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், படைக்கிற பணி யார் தெரியும்? கடவுளுடைய பணி. அந்த படைப்பு பணியில மனிதர்களாகிய நமக்கு கொடுக்கிறார். இந்த கொஞ்ச நாளையில ஆட்டம் கடவுள் மக்கள் பேரால் ஆசைப்படுகிறார். படைப்பு புதிய பொருட்களை கடவுளுடைய பணி. அந்த பணியில இந்த ரெண்டு பேருக்கும் கடவுள் பங்கை கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டில் நமக்கு தெரியும், இஸ்ராயேலை தன்னுடைய மனைவியாக கடவுள் சொல்லியிருக்கிறார்கள். எத்தனை முறை அந்த இஸ்ராயேல் மக்கள் மீண்டும் 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 தப்பு செஞ்சு ஆண்டவருக்கு ஓடினாலும் அவர்களை மன்னித்து அரவணைத்துக் கொண்டார். அதே போலதான் ஆண்ட்ரூ, கேத்ரின் நீங்க ரெண்டு பேரும் மனித பலவீனத்தினால என்ன தப்பு செஞ்சாலும் உண்மையாக ஒருவரை மன்னித்து கடவுள் செஞ்சது போல உடல், பொருள், ஆவி, சொல், செயல், சிந்தனை அனைத்தையும் ஒருவர் கொடுத்து விட்டு கொடுத்து பெற்றோருக்கு நல்ல பெயர் எடுத்துக் கொடுக்கும் ஒரு முன்மாதிரியான தம்பதியர்களாக நீங்கள் வாழ வேண்டும். அதெல்லாம் சந்தோஷப்படலாம். வாழ்ந்து வாழ்ந்தாங்க, ரூல் பண்ணிட்டாங்க அப்படின்னு உங்க பெற்றவங்க உற்சாகப்படுறது சந்தோஷப்படலாம். அதே போல இயேசு கிறிஸ்து இந்த திருமணத்துக்கு ஒரு பெரிய மாண்பை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து வரும் வரை இந்த திருமணம் என்பது ஒப்பந்தமாக தான் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு இந்த திருமணத்தை ஒரு திரு அருட்சாதனமாக, ஒரு அருளின் கூட்டாக மாற்றிவிட்டார். இயேசு கிறிஸ்து வரும் வரை இந்த அன்பு, இப்ப ஆண்டவரும் கேத்ரின் ஒருவருக்கு கலந்துக்கிறீங்க, இந்த அன்பு சாதாரண ஒரு மனித அன்பாக இருந்துச்சு. இந்த திருமணத்துக்கு அப்புறமா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? இது ஒரு இறை அன்பாக, அதாவது தியாக அன்பாக, ஒருவர் ஒருவருக்கு முழுமையாக தியாகம் செய்ய வேண்டும். உனக்காக நாங்கள் உயிரை கொடுத்து தயாராக இருக்கிறோம் இல்லையா? அதுதான் தியாகம். அதுதானே இயேசுவா பண்ணாங்க. நமக்காக உயிரை கொடுத்தாங்கல்ல? ஆமா தான் அதுபோல உயிரை கொடுத்த தியாக அன்பாக இயேசு கிறிஸ்து இந்த திருமண அன்பை மாற்றிவிட்டார். அடுத்தது ஒரு குடும்பமாக இருந்தது. இயேசு வரதுக்கு முன்னால் ஒரு குடும்பம். இயேசு வந்ததுக்கு அப்புறம் குட்டி திருச்சபையா மாற்றிட்டார். உங்க வீடு குட்டி திருச்சபையா மாறும். உங்க வீடு தான் முதல் ஆலயம், அதுக்கப்புறம் தான் இந்த ஆலயம். உங்க வீடு வந்து ஒரு ஜெப இல்லமாக மாற வேண்டும். கிறிஸ்து பிரியமானவர்களே, நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கலாம். ஈசாக்கு, ரெபெக்கா அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டிருந்தார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் விசுவாசத்தை நீங்கள் அடிப்படையாக கொண்டு இந்த மனவாழ்வை கட்டியிருக்க வேண்டும். போவாஸ், ரூத் இவர்கள் இருவரும் பெரியவர்கள், முன்னோர்கள் அறிவுரைக்கு கீழ்ப்படிந்து முன்மாதிரியாக வாழ்ந்தார்கள். நீங்களும் உங்களுடைய பெற்றோர், மூத்தோருடைய அறிவுரை கேட்டு மதித்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க
தேவாஸ் உங்களுடைய திருமண நாள். நாளைக்கு திருமண நாள் தான். அடுத்த நாள் திருமண நாள் தான். ஒவ்வொரு நாளும் நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும். இப்ப நீங்க வாக்கு கொடுக்க போறீங்க, புத்தருக்கு வாக்கு கொடுக்க போறீங்க, நான் நல்ல கணவனா இருப்பேன், நல்ல மனைவியா இருப்பேன், வாக்கு கொடுக்க போறீங்க இல்லையா? இந்த வாக்கை ஒவ்வொரு நாளும் நீங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அப்புறம் ஒவ்வொரு நாளும் இந்த வாக்குறுதியை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இதற்கு எங்க திருமணம் நடக்குது? வியாபாரம் தாய். ஆனால் இந்த திருமணம் என்பது உள்ளத்திலே நடைபெற வேண்டும். முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிறை குறைகளோடு ஒவ்வொரு முறை எத்தனை பேர் கல்யாணம் பண்ணுவீங்க? 2 பேர். ஆண்கள் யார்? 2 பேர் தானே? ஆனால் 3 பேர். யார் மூணாவது? ஏசப்பா. ஏசப்பா அந்த நடுவில் இருக்கிறார். நீங்க 2 பேர் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கல. ஆக்சுவலா 2 குடும்பமும் கல்யாணம் பண்ணிக்கல. 2 குடும்பமும் கல்யாணம் பண்ணிட்டு அவருடைய ஆசீர்வாதம் நினைக்க இருக்கும். ஆகையினால இருக்கக்கூடிய புது அத்தியாயம் உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பிச்சிருக்கு. ஒருத்தர் கேட்டாரா, பொண்ணை பார்த்து கேட்டாரா, போவார் கேட்டுட்டார். 7 வருஷம் அவருக்கு நல்ல கேட்டுட்டார். என்னை நீ மறந்து வருவாயா? என்னை நீ எனக்கு கிடைக்கிறியா? ஏன் கேட்டுப்பாருன்னா, உன்னோடு சேர்ந்து ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை வாழ முடியும் என்பதற்காக அல்ல, மாறாக நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது. ஆகவே என்னை மறந்து வருவாயா? அதுதான் உண்மையான அன்பு. அல்லது கேப்டன் கேட்டா, கொஞ்ச நாளைக்கு கேப்டன் கேட்டா சொல்லணும், நாங்க ஆரம்பத்துல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகணும், நம்ம தானே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகணும், அப்புறம் அப்படியே நம்மளால மாறினோம், நம்மளால மாறிட்டு கல்யாணம் முடிச்சோம், கணவன் மனைவியா மாறினோம். அதுக்கப்புறம் பார்த்தா நான் அவருக்கு மகன் மகன், அவர் எனக்கு மகன் மகன் மாறினோம். இப்ப எனக்கு ஆண்டவர் வந்து அப்பா மாதிரி இருக்காரு. அப்படி ஒரு நிலை. அதுதான் படிப்படியா அந்த அன்பு வளருது. இப்ப நம்ம யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது, யாருமே நிறைவுறது கிடையாது. ஆனால் நிறைந்தவராக பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். சின்ன சின்ன தப்பு கணவனோ மனைவியோ செய்தாலும் அதெல்லாம் மன்னிச்சு பொறுமையாக ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப கடைசி இதை கவனம் ரொம்ப கவனிக்கணும். இந்த கவனிக்கலாம். ஒன்று பொறுமையாக 11வது அதிகாரம் 4 முதல் 8 வரை உள்ள வசனம். அது என்னன்னா, அன்பை பற்றி அது எழுதியிருக்கு. அது நீங்க வாசிப்பீங்க. அன்பு பொறுமை உள்ளது, அன்பு தன்மை கொண்டாது. வாசிப்பீங்க என்ன? அன்பு அன்பு அன்பு. அந்த அன்புன்ற வார்த்தையை எடுத்து வைக்கணும். அன்புன்ற வார்த்தை நீங்க வீட்டுல வாசி பாருங்க. 1 பொறுமையாக 13 4 8. அந்த அன்புன்ற வார்த்தையை எடுத்து பார்த்தா ஆண்டோ கேப்டன் போட்டு நான் வாசிக்கிறேன்.
தந்தை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். ஏற்கனவே அவர் உங்களை திருமுழுக்கினால் அர்ச்சித்துள்ளார். இப்பொழுதும் மற்றொரு திருமணத்தின் வழியாக உங்களுக்கு அனுமதி மீது நீங்கள் ஒருவருக்கு என்று பிரமாணிக்கமாயிருக்கவும் திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கிறார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொண்ட திருச்சபை நிலையில் உங்களை விரும்புகிறேன். ஆக்டோ கேரளைன், நீங்கள் இருவரும் குடும்பமான சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலும் இன்றி இங்கு வந்திருக்கிறீர்களா? நீங்கள் மனவாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும் தயாராக இருக்கின்றீர்களா? இறைவன் உங்களுக்கு அருள் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்த்திருக்கிறீர்கள். இறைவன் திருச்சபையின் முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவிக்கிறது. கேத்ரின் என்னும் என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். கேத்ரின் என்னும் நான் ஆண்ட்ரோ என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். திருச்சபையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கணிப்பிடம் உறுதிப்படுத்தி நம் ஆசையை உங்கள் மீது நிறைவாய் ஒழிந்திருப்பாராக. இறைவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். ஆமாம். அவருடைய பணியாளர்களையும் இவர்களது அன்பையும் ஆசிரியரையும் புனிதப்படுத்தியாலும் இந்த திருமாங்கல்யம் இவர்களுக்கு பிரமாணத்திற்கு அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவருக்கு ஆழ்ந்த அன்பையும் நினைவு வேண்டும் என்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். சுருக்கமாக ஆசை தம்பி அது ஆசை அப்போ நீங்கள் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்துங்க.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலாகும். திருமண உடன்படிக்கையை மன ஒற்றுமை நிலையில் உறுத்தாலும் அமைதியின் முறைகளான பிணைப்பாலும் நீர் ஏற்படுத்தினீ. அதனால் புனித எங்கள் ஆத்மகளால் இயேசு கிறிஸ்து வழியாக அவர்கள் அதை கேட்டு தம் சீடர்களுக்கு அதை தம் சீடர்களுக்கு
ஒரு திருமண மொழியில் கலந்தவர்கள் எங்களை சொல்லுகிறேன் மேலும் கிறிஸ்துவின் உடலையும் கருத்தையும் பங்குவர்கள் தூயாமல் சேர்க்க வேண்டும் என்பதை ஆண்டவரே, உலகத்தில் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை எங்கள் திருத்தந்தை எங்கள் ஆயர் எல்லா திருநிலைகள் ஆகிய அனைவரும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்கிறது. இன்று திருமண அடையாளங்களுக்கு நாங்கள் உண்மை காப்பது வேண்டும் என்றார்கள். ஆண்டவரை மணமகள் கேத்தரின் மீதும் இவருடைய வாழ்க்கை நான்கு மீதும் உமது ஆசிரியை வாக்குறுதியாக உமது தூயாமையாக நாங்கள் மேலும் செய்வதாக. அதனால் இவர்கள் ஒருவர் மற்றவர்கள் வரைக்கும் திருமண உரிமையை மகிழ்ச்சி கொள்வதோடு திருவாவை வளர்ந்த இவர்கள் உதவுவார்களாக. ஆண்டவரே இவர்கள் உமை புகழ்ந்து துன்பத்தில் உமை பேசுவார்களாக. தம் உழைப்பில் இவர்களுக்கு இவர்களுடைய தேவைகளை ஆதரவு உணர்வார்களாக. திருக்கூட்டத்தில் உண்மை மன்றாடுவார்களாக. உலகில் ஒரு சாட்சிகளாக இருப்பார்களாக. மேலும் வளர்ந்து இவர்கள் இன்னும் சூழ்ந்திருக்கும் நண்பர்களுடன் விண்ணரசத்தை வந்து
ஆண்டவரே கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். எல்லோரும் திருத்துவதற்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை விட்டு வைக்காமல் உமது திருமுகத்திற்கு ஏற்ற அமைதியை ஒற்றுமையை வைத்தருமையாக எங்கள் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அருளும். இதோ இறைவனின் செல்வம், இதோ உலகின் பாவங்களை போக்குகிறது. செவ்வரையிலிருந்து அழைத்து பெற்றால் என்று பெயர் பெற்றோர். ஆண்டவரே, வேறு இடத்தில் இருந்தவர்கள் நான் அமைதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறேன், எனது ஆன்மா வளரும். தேவன் என்னை தேடினார்.